எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான, ரொம்பவே அருமையான ஒரு வெண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா 2 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 5-6 வெண்டைக்காய் வந்து அலம்பிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். வாண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தாராளமாக சட்னி கரண்டியால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இதில் வந்து இந்த பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு அப்படியே நல்லா பொரியட்டும். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போது கடுகு வந்து நல்லா வெடிச்சிடுது. இதில் வந்து நல்லா நம்ம தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு போடலை. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே கூட நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த வத்த குழம்போட வாசனை வந்து அப்படியே புளிக்காய்ச்சல் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இந்த பெருங்காயம் வெந்தயம் தாளித்து கொட்டும் போதே அதோடய வாசனை அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பு வந்து அப்படியே வந்து நல்லா செவந்துட்டு வரட்டும். இதில் கொஞ்சம் வந்து வாசனைக்கு கருவேப்பிலையை போட்டுருவோம். அடுத்தது இதில் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொருளை போட்டு நம்ம வத்த குழம்பு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புல ஜீரகம் சேர்த்து பண்ணும்போது வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இங்கே வைக்கிற வத்த குழம்பு பக்கத்து வீடு வரைக்கும் வாசனை அடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். அடுத்தது இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா அப்படியே வதங்கியிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கலர் மாறாமல் பச்சை பசேர்னு நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே போட்டு பொரிக்கிற போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே புளி தண்ணியை விட்டதுக்கப்புறம் நம்ம விட்டதை விட இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பச்சை வாசனையும் போயிடும். அப்படியே மினு தேன் மாதிரி இருக்கும். வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். நான் சொன்ன இந்த மெத்தடில் எத்தனை பேர் வத்த குழம்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த வெண்டைக்காய், இந்த சாம்பார் பொடி, தக்காளி எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். உப்பு வந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து வதக்கும் போது வெண்டைக்காயும் தக்காளியும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போது நம்ம இந்த மாதிரி புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புளியை வந்து இதில் இப்போ சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் தான் புளி சேர்க்கணும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா புளியும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு இன்னும் கொதிக்கவே ஆரம்பிக்கலை. ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது மினுமினுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு காரணமே நம்ம வந்து இந்த எண்ணெயில் மிளகா அப்படியே பொரிக்கிறதுனால இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது வெடுக்குன்னு ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்காது. ரொம்ப ஸ்வீட்டாக அந்த உப்பு புளிப்பு திதிப்போடு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும்.
இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்து நிறைய கொதிக்கணும் குழம்பு. இன்னும் வந்து ரெடியாகணும். மேலாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். குழம்பும் இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகணும். அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் வீணாக போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ரெடியாகட்டும், பார்க்கலாம். நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். குழம்பு வந்து கொதித்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுது, பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்டியாக அருமையாக நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து புளி தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இந்த மாதிரி பொடி போடாமல் முன்னாடியே எண்ணெயில் பொடியை பொரிச்சிட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புது மெத்தடாக கூட இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ரொம்பவே அருமையான வெண்டைக்காய் போட்டு வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.